ஸோ ஹாய் காய்ஸ், இது மவுண்டன் ரைடர், உங்கள் மவுண்டன் ரைடர். வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா மதுரை டு தென்காசி போயிட்டுருக்கோம். ஒசூர் டு தென்காசி. ஸோ நம்ம இப்போ வந்து மதுரை வந்து கிராஸ் பண்ணிவிட்டு ராஜபாளையம் ஹைவேல போயிட்டுருக்கோம். நான் ஏன் மதுரை வரி ஒசூர் மதுரை வரி கவர் பண்ணல அப்படின்னா, ஆல்வேஸ் மதுரை வரி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நான் அதை கவர் பண்ணலை. மதுரையிலேருந்து தென்காசி நமக்கு வந்து புது ரூட் இது. நான் இப்போ தான் இந்த ரூட்டில் புதுசாக வரேன். ஸோ ரோடு வந்து ஓகே தான், அவ்வளோ மோசமான கடை. என்னென்னா அடிக்கடி வந்து ஹைவே, இந்த மதுரை டு தென்காசி பைபாஸ் தான் ஃபஸ்ட்டு இருந்தது போல். ஸோ இப்போ தான் ஹைவே போட்டுட்ருக்காங்க. ஸோ அங்கங்கே டைவர்ஷன் எடுத்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் மதுரையிலேருந்து 160 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஆமாம், 160 கிலோமீட்டர் தென்காசி. ஸோ தென்காசி எதுக்கு அப்படின்னா, அங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். என்னடா திடுதிப்புன்னு சடன்லி கோயிலுக்கு அப்படின்னா தெரியல, போகணுன்னு தோணுச்சு. நம்ம வந்து இந்த கோயிலை வந்து எனக்கு முன்னாடி தெரியுமான்னு அதெல்லாம் கிடையாது. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் இந்த கோயிலை கண்டுபிடிச்சேன். ஸோ பார்க்கலாம். நம்ம மதுரை டு கொல்லம் ரூட்டில் போயிட்டுருக்கோம். எதுக்கு அந்த கோயில் அப்படின்னா, என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத சில சம்பவங்கள் நடந்துருச்சு. ஸோ அதுக்காக தான் அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், எஃபிலெலாம் பார்த்தேன். ஸோ நிறைய பாசிட்டிவாக சொன்னாங்க அந்த கோயிலை பற்றி. ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். இது என்னென்னா அஃபிஷியல் ட்ரிப்பெல்லாம் கிடையாது, என்னோடய பர்சனல் ட்ரிப்பு தான் இது. பர்சனல் ரைடு தான். ஸோ கிட்டத்தட்ட மதுரையை தாண்டி ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி 60 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது ஏன்னா கொஞ்சம் கவர் பண்ண ரூட்டு தான். ஸோ எதுக்கு கவர் பண்ணணும் அப்படின்னு தான் விட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வெப்சைட்டில் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. வெப்சைட்டில் வெப்சைட் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வெப்சைட் வந்து லாங் ட்ரிப் அடிக்கலான்னு தான் பார்த்தேன். பட் அது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வண்டி கேட்டதால் அதை வீட்டில் விட்டு வந்துட்டேன். சரி, பல காரணங்களால் மறுபடியும் நம்ம ராயல் என்ஃபீல்டே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த ரோடு வந்து நல்லா தான் இருக்குது. புது ஹைவேவாக இருந்தாலும் ஓகே தான், நல்லா செம்மையாக இருக்குது ரோடு. இதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. ஸோ அதனால் சைலண்ட்டாக போயிட்டுருக்கேன். ரூம் கிடைக்குமா என்ன ஒன்றுமே தெரியாது நமக்கு. ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாம் 1500 above தான் இருக்குது ரூம் ரெண்ட் எல்லாமே. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இது நமக்கு கரெக்டாக 100 கிலோமீட்டர் காட்டுது. ஐ திங்க் ரோடு இப்படியே இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரத்தில் போயிடலாம். பட் ரோடு எப்படி இருக்குன்னு தெரில. சொன்னேன் இல்லையா, நிறைய டைவர்ஷன் எடுத்து தான் வந்தேன். ஸோ இதுக்கப்புறம் ரோடு இப்படி இருக்குமா, ஹைவேவா, நேஷ்னல் ஹைவேவாக இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அகைன் சொல்கிறேன், இதுதான் ஃபஸ்ட்டு டைம். பட் ரோடை பொறுத்த வரைக்கும் ஓகே தான்.
செம்மையாக இருக்கும். ஏன்னா மதுரையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்ரு நிறையா டைவர்ஷன் இருந்துச்சு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி இருக்கிறத விட ஸோ இது கொல்லம் ஹைவே மட்டும் கிடையாது. மதுரையிலேருந்து சபரிமலை போகணுன்னா இந்த ஹைவே தான் வருது. டோல்கேட் வருது. ஸோ இந்த டோல்கேட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஹைவே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஐ மீன் ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக முடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். டோல் ஓப்பன் ஆகலை அப்படின்னா, டோல் வந்து ரன்னிங்கில் இல்லை அப்படின்னா, ஸோ ஹைவே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம பார்த்து தான் போகணும். ஸோ டோல் ஓப்பன் இல்லை, மேபி ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. நார்மல் ஹைவேல நம்ம 100, 110 அந்த ஸ்பீடில் போய்ட்டுருக்கோம். பட் இந்த ஹைவே எனக்கு புதுசு அப்படின்றதுனாலையும் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்றதுனாலையும் கொஞ்சம் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. கூகுள் அக்கா வேறு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுது. கூகுள் அக்கா நம்பி போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னாடி மவுண்டெயினில் தெரியுதா என்னன்னு தெரியல எனக்கு. பட் ஆனால் செம்மையாக இருக்குது. இருக்குது. ஸோ நம்ம போகிற ரூட்டில் நேச்சர் எப்படி இருக்குன்னு தெரியாது. ரோடு மட்டும் செம்மையாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். திருநெல்வேலி, குற்றாலம், கொல்லம். ஸோ இன்னும் ராஜபாளையம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கு. ராஜபாளையம் வந்துட்டு நினைக்கிறேன். மல்லி பாட்டாக்குளம்.
எம்டியாக தான் இருக்குது. வெஹிக்கிள்ஸ் அவ்வளோலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு பைபாஸாக இருந்திருக்கும், இப்போ தான் போட்டிருக்காங்க. வேறு போடலை, கையெல்லாம் ஒரு மாதிரி எரியுது. ஆனால் ரோட் சைடில் இந்த செடி வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சைடு அந்த எல்லோ கலர் ஃப்ளவர் பூ வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய இடத்துல இந்த ரூட்டில் வந்து ஃப்ளேவர் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் வைகை போட்டு ஃபியூச்சரில் மறுபடியும் ஃப்ளேவர் போகிறதுக்கு பதிலாக சுற்றியே போடுறோமா நல்லான்னு சொல்லி போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்கும். ரொம்ப லாங்காலாம் வீடியோ போட விரும்பல. ஒரு 20-25 மினிட்ஸ்க்கு வீடியோ கட் பண்ணி தான் போடுறேன். ஏன்னா அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் ரொம்ப லென்த்தாக 1 hour 1.5 hour போட்டோம் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து கட் பண்ணி தான் போடுறோம். நம்ம ராஜபாளையம் வரைக்கும் ஒரு வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஒரு வீடியோ போடுவோம். ரொம்ப வெட்ட வெளியாகவும் இருக்குது. ராஜபாளையம் கிராஸ் பண்ணிட்டு எங்கேயாவது க்ளவுஸ் போட்டுக்கணும். கை ஒரு மாதிரி இந்த த்ராட்டல் பாருங்க ஒரு மாதிரி டாட்டா இருக்கிறதுனால கை ஒரு மாதிரி எரியுது. எனக்கு முக்கியா இந்த ராயல் என்ஃபீல்ட் ஸ்க்ராமில் யாராவது ஸ்க்ராம் 440 வச்சுருக்கீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப எரியுது கையெல்லாம். சிவகாசி யாருக்காவது பட்டாசு வேணும்னா சொல்லுங்கள் கைஸ். டைவர்ஷன் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. மறுபடியும் டைவர்ஷன் சொல்லலையா? ஸோ இது மறுபடியும் எங்கே போய் பைபாஸ் தான்.
மறுபடியும் எங்கே போய் இங்கே ஹைவேல ஜாயின் ஆகும்னு தெரியல. 3 கிலோமீட்டர் போக சொல்லுது. ஸ்ரீவில்லிபுத்தூர். மாதிரி புதுசாக இருக்குது எனக்கு. விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வருவா? அந்த ஹைவே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அப்படியே அவுட்டரில் போயிடும். ஸோ இங்கே டிராஃபிக் வேறு காட்டுது, பார்க்கலாம் வாங்க. இது வந்து சிட்டியில் தான் இப்படி இருக்குது, அவுட்டரில் எல்லாம் வெட்ட வெளி தான். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ன ஃபேமஸ்ன்னு கமெண்டில் போடுங்க. நமக்கு தெரியாது என்ன ஃபேமஸ்ன்னு. குற்றாலம், தென் திருப்பதி, திருவண்ணாமலை, மதுரை. இங்கே 80 கிலோமீட்டர் வந்திருக்கோங்க. கூகுள் அக்கா எங்கே காட்டுதுன்னு தெரியல. நான் பாட்டு போயிட்டு தான் இருக்கேன். பட் போகிற ரூட்டு கரெக்டாக இல்லை தப்பாக ஒன்றுமே தெரியல. ஓகே காய்ஸ், நான் சிட்டியை கிராஸ் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மவுண்டன் ரைடர். ஏன் அப்படின்னா சிட்டிக்குள்ளே நம்ம வீடியோ பண்ணக்கூடாது, சும்மா வேஸ்ட் இது. ஸோ அதனால தான் வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் சிட்டி அவுட்டரில் பார்ப்போம். சரிங்களா? அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மவுண்டன் ரைடர். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். எல்லாருக்கும் பாய். ஓகே.